நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். மல்லி 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 மல்லி. வெண்பா, என் செல்ல மகளே, எங்கடி இருக்க? எப்போ என் பக்கத்திலே இருப்பியே, என் கைய விட மாட்டியே. இப்ப எங்க வெண்பா போன? அம்மா உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியாதா? நீ இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு தெரியாதா? இப்படி போயிட்டியே, நான் உன்னை எங்க தேடுவேன்? நீ எங்க இருக்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்பா. நான் வந்து எப்படியாவது உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்ல வேண்பா. மல்லிமா, காய்ச்சல் ஏன் வருது? உடம்புக்குள்ள ஏதாச்சும் கிருமி போயிடும். இப்போ வெளியே இருந்து யாராவது நமக்கு பழக்கம் இல்லாதவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தா விடுவோமா? துரத்துவோம்ல. அதே மாதிரி நம்ம உடம்பு அந்த கிருமிய துரத்தும். அப்படி துரத்துறதுனால உடம்பு சூடாகி இப்படி காய்ச்சல் வரும். கிருமிய விட துரத்துனா நல்லது தானே மல்லிமா? இப்ப காய்ச்சலும் நல்லது தானே? அப்ப அது விழுந்துட்டு போட்டோன்னு விட வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்கறீங்க? அப்படியெல்லாம் விட முடியாது செல்லம். காய்ச்சல் ஒவ்வொருத்தருக்கும் வேற ஏதாச்சும் பிரச்சனைய உண்டாக்கும். இப்போ உன்னையே எடுத்துக்கோயே, உனக்கு காய்ச்சல் அதிகம் ஆனா அப்படியே ஃபிட்ஸ் வந்துரும். அந்த ஃபிட்ஸ் மூளைய பாதிக்கும். அப்ப காய்ச்சல் அலோ பண்ண முடியுமா? முடியாது. அதனால அத கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும். அம்மா உன் தலையில ஈர துணி வச்சிருக்கேன், குளிர் வரக்கூடாதுன்னு உன் காலை தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்புறம் மாத்திரை கொடுப்பேன். இப்படி செஞ்சுட்டே இருந்தா 2-3 நாள்ல காய்ச்சல் சரியாயிடும். என்ன மல்லி, வெண்பாக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க, டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் லேசா இருக்குல்ல? வெண்பா, காய்ச்சல தாங்கிக்க முடியுதாமா? அதான் மல்லிமா இருக்காங்க டாடா, அப்புறம் என்ன கவலை? காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்பதான் நெத்தியில ஈர துணி போட்டு சரி பண்ணேன். அது மட்டும் இல்லாம குழந்தை குளிர்ல நடுங்கிட்டு இருந்தா, அதான் பாதத்தை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டிட்டு போவோமா மல்லி? வேண்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே ஒரு ஊசியை போடுவாங்க. நம்மளே பாத்துக்கலாம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. மணி 12 ஆகுது. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் பாத்துக்க முடியாதுங்க. நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். மல்லி, நீ காலைல இருந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல, முழிச்சுக்கிட்டே இருக்க. கண்டிப்பா டயர்டா இருக்கும்ல? நீ போய் தூங்கு. என் குழந்தை முடியாம இருக்கா.
அதுவும் காய்ச்சல்ல இருக்கா. எனக்கு எப்படிங்க டயர்டா இருக்கும்? மல்லி, எமோஷனலா பேசாத, பிராக்டிக்கலா பேசு. காலையில இருந்து கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்தா டயர்டா தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்க. நீ போய் தூங்கு போ. எனக்கு என் குழந்தைன்றது எமோஷனல் தாங்க. அப்புறம் எப்படி எமோஷனலா பேசாம இருக்க முடியும்? நான் இவளை பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், ஒரு 2 மணி நேரம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் மட்டுமாச்சு நீ போய் தூங்கு. அப்புறம் நான் உன்னை எழுப்பி விடுறேன். அப்ப நீ வந்து வெண்பாவை பாத்துக்க, நான் போய் தூங்குறேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெத்தியில போட்டிருக்கிற துணியை ஈரப்படுத்தி 10 போடணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் பார்க்கணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் மாத்திரையில பாதியை தட்டி தண்ணியில கலந்து குடுக்கணும். இதுக்கிடையில அவளுக்கு பாதத்தை தேய்ச்சி விடணும். அவ கேள்வி கேப்பா, பதில் சொல்லணும். கதை கேப்பா, கதை சொல்லணும். ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவா, கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும். இத்தனை வேலை நீங்க பாப்பீங்களா? பேசாம போய் தூங்குங்க. இத்தனை வேலை எல்லாம் என்னால பார்க்க முடியாது. சரி, அம்மாவும் பிள்ளையுமாவே இருங்க. ஏதாச்சும் தேவைன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. நான் ஆபீஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பேன். சரியா? ஓகே டாடா, போயிட்டு வாங்க. ஓகேமா. மலிமா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது இத்தனை வேலையா செய்றீங்க? ஆமாடா, இத்தனை வேலை செஞ்சாதானே காய்ச்சல் சரியாகும். வெண்பா, என்னம்மா? மலிமா, நான் உங்க வயிற்றுலே பிறந்திருக்கலாம். என் வயித்துல பிறக்கலன்னா என்ன? நீ என் புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? உன்னை நான் பார்த்த நாள்ல இருந்து 24 மணி நேரமும் நான் மனசுல சுமந்துட்டு இருக்கேன் வெண்பா. அது பத்தாதா? எப்போ என் கூடவே இருந்துட்டு திடீர்னு இல்லாம போயிட்டே வெண்பா. எனக்கு உடம்புல இருந்து ஏதோ பறி போன மாதிரி இருக்கு. என் உயிர் பிரிஞ்சு போன மாதிரி இருக்கு. நீ வந்துட்டே என் செல்லம். மலிமா, வெண்பா, வெண்பா, மலிமா, நான் இங்க இருக்கேன். வெண்பா, வெண்பா, எங்க இருக்க? வெண்பா, 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 ஐயோ, என் செல்லக்குட்டி எங்க இருக்க நீ? மலிமா, வெண்பா, ஐயோ, வெண்பா எங்க இருக்க? மலிமா, நான் இங்க சோஃபாக்கு பின்னாடி இருக்கேன். வெண்பா, வெண்பா, மலிமா, நான் மாடி படியில இருக்கேன். இங்க பாருங்க. வெண்பா, வெண்பா, அக்கா, வெண்பா எங்க இருக்க? அக்கா, மல்லி, வெண்பா, எங்க இருக்க நீ? மல்லி, அக்கா, மல்லி, மல்லி என்னாச்சு? வெண்பாவை இங்க தேடிட்டு இருக்க? அவ இங்கதான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவ இங்கதான் விளையாடிட்டு இருக்கா. நீ அவ இங்கதான் இருக்கா. வெண்பா, தெரியல. வெண்பா எங்க இருக்க? மல்லி, மல்லி, அமைதியா இரு. வெண்பா இங்க இல்ல. மலிமா, நான் இங்க இருக்கேன். இங்க வெளியில தான் இருக்கேன். அங்க பாருங்க, நீ எப்பவுமே அவளுக்கு விளையாட்டு தான். அதுவும் என்கிட்டனா ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிருவா. வெண்பா, இந்த வந்துட்டேன். மல்லி, மல்லி, வெண்பா, வெண்பா, வெண்பா எங்க இருக்க? மலிமா, நான் இங்க இருக்கேன். வெண்பா, ஏய், மல்லி, மல்லி, வெண்பா, வெண்பா எங்க இருக்க? வெண்பா, அக்கா, மல்லி, வெண்பா இங்க இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. இங்கதான் எங்கயோ இருக்கா. அவ கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? மல்லி, அக்கா, மல்லி, அது உங்க பிரம்ம. வெண்பா இங்க இல்லக்கா. ஏய் மயிலு, லூசா நீ? வெண்பாவோட உண்மையான குரல் எதுன்னு எனக்கு தெரியாதா? அவ எப்படி கூப்பிடுறான்னு பாரு. இங்கதான் எங்கயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா.
மொல்லை, என்ன நீ என்ன சின்ன பொண்ணா? வெண்பா காணோம்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ ரோட்ல நின்னு வெண்பா வெண்பான்னு கத்திக்கிட்டு இருக்க. 4 பேர் பார்த்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? வீட்டுக்குள்ள வா. இல்ல நீ அவ இங்கதான் இருக்கா. மல்லி, வெண்பா இங்கதான் இருக்கா. மல்லி சொன்ன கேளு. அக்கா இங்க பாருங்க, வெண்பா பாப்பா இங்க இல்ல. வாங்கக்கா உள்ள போலாம். மல்லி, வீட்டுக்குள்ள வா. இங்கதான் இருக்கா. என்ன விடுங்க மல்லி. வெண்பா வீட்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். புரியாம வெண்பா வெண்பான்னு உளறிக்கிட்டே இருக்க. உண்மையிலேயே என் வெண்பா வரலையா? என் வெண்பா வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். என் கவலை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சேன். என் வெண்பா வரலையா? இல்லக்கா, நான் எப்படி பைத்தியம் மாதிரி ரோட்ல நின்னு உளறிட்டு இருக்கேன். என் விஜய்க்கு அது ஒரு விஷயமாவே தெரியல. அந்த அளவுக்கு அவர் என்ன வெறுத்துட்டாரு. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போவாரே. நான் இப்ப புத்தி பேதலிச்சு நிக்கிறேன். பேசாம போறாரு. என் புள்ளையும் இல்ல, என் புருஷனும் இல்லாம போயிட்டாரு. கடவுளே, ஒரே நேரத்துல என் 2 கண்ணையும் பறிச்சுட்டியே. இனி நான் என்ன பண்ணுவேன்? என் உயிரையும் பறிச்சிடு. என் உயிரையும் பறிச்சிடு. மல்லி, என்ன பண்ற? என்னக்கா பண்ற? என்ன மல்லி, நீ முதல்ல உள்ள வா. ஹலோ தீபன், நீங்க ஏசிபி கிட்ட பேசுனீங்களா? ஏசிபி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? நான் அவரோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை காணாம போய் முழுசா 18 மணி நேரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு தகவல் இல்லைன்னா என்ன அர்த்தம் தீபன்? விஜய், நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. வெண்பாவை பத்தின தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க நெக் டு நெக் கிரிமினல்ஸை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் கையில கிடைச்ச கிரிமினல்ஸை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேற எதுவும் க்ளூ கிடைக்கல, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. தீபன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என் பொண்ணு கிடைச்சாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். என் பொண்ணு என் கூட இல்லாம ஒரு ராத்திரியை கடந்திருக்கேன். இந்த ஒரு ராத்திரி எனக்கு எவ்வளவு பெரிய நரகமா இருந்துச்சு தெரியுமா? தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க தீபன். சரி விஜய், ரிலாக்ஸ். நான் இப்ப உடனே ஏசி கிட்ட பேசிட்டு என்னன்னு அப்டேட் பண்றேன். சரி, ஓகே. என்னங்க சொல்றாரு? காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபி அது குடிங்களேன். ஹலோ, என்ன மாப்பிள, வெண்பா பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சா? இல்ல சார், இன்னும் ஏதோ தகவல் தெரியல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல. பொண்ணு காணாம போயிருக்கிறா. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இப்ப நீங்க வீட்ல இருக்கிறேன்னு சொல்றீங்க மாப்பிள. உங்க சம்சாரம் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்களா? சார், நேத்து ராத்திரி வரைக்கும் நான் ஏசிபி ஆபீஸ்ல தான் இருந்தேன். நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க. நான் வேற என்ன பண்ண முடியும்? குழந்தைய தொலைச்சவங்க யாரும் இப்படி வீட்ல வந்து தூங்க மாட்டாங்க மாப்பிள. குழந்தை எங்க காணாம போச்சோ அங்கேயே தான் நிப்பாங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வர சொல்லிருக்கோம், நீங்களும் கிளம்பி வந்திருப்பீங்க. எங்க உங்க சம்சாரம்? உலகத்திலேயே இல்லாத சம்சாரம். போன அந்த மேடத்துக்கிட்ட கொடுங்க, அவங்க தானே குழந்தைய தொலைச்சாங்க. நான் அவங்க கிட்டயே கேட்டுக்கிறேன். ஹலோ, எங்க என் பேத்தி? அப்பா, விஜய் ஏசி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தான் பதில் சொல்லுவாங்கப்பா. ஏய், இந்த அப்பான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பொண்ணு எனக்கு இருக்கிறா, அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டுக்குவா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க என் பேத்தி? கமிஷனர் ஆபீஸ்ல இன்னைக்கு பதில் சொல்லிடுவாங்க சார். என் பேத்திய தொலைச்சிட்டு நீ வீட்ல நிம்மதியா இருக்கிறியா? நான் குழந்தைய தொலைச்சது உண்மைதான். ஆனா தயவு செஞ்சு நான் நிம்மதியா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவ ஏன் பொண்ணு. எனக்கு எல்லா வலியும் வேதனையும் இருக்கதான் செய்யும். நானும் அழுதுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் நிம்மதியா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏய் மல்லி, உன் அழுகை எல்லாம் இங்க யாருக்கு வேணும்? உன் அழுகைய உன் புருஷன் வேணா நம்பலாம், நாங்க இங்க நம்ப மாட்டோம். இப்ப எனக்கு என் பேத்தி வேணும்.
அதுக்கு என்ன பதில்? நானும் இன்னைக்கு போய் எல்லா இடத்துலயும் தேடுறேன் சார். எப்படியும் குழந்தையோட வந்துருவேன். நீங்க கோவப்படாதீங்க சார். நான் வெண்பாவை எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். நீதான் இந்த உலகத்திலேயே இல்லாத அம்மா வேஷம் எல்லாம் போடுவியே, அப்படியே வெண்பாவுக்காக உருகுவியே. எங்க போச்சு அந்த வேஷம் எல்லாம்? பெத்த தாயாவது 10 மாசம் தான் வயித்துல சுமந்தா, நான் 24 மணி நேரமும் என் வெண்பாவை என் மனசுக்குள்ளேயே சுமந்துகிட்டே இருப்பேன்னு வசனம் எல்லாம் பேசுனியே. மாப்பிளைய மயக்கி எங்க யாரையுமே அங்க அண்ட விடாம பண்ணவதானே நீ? சொல்லு. இப்ப 24 மணி நேரமும் மனசுல சுமந்த நீ எதுக்கு வெண்பாவை இறக்கி விட்ட? எதுக்கு தொலைச்ச? எனக்கு காரணம் தெரியணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். நான் எப்படியும் வெண்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் எப்பவுமே அவளை தொலைக்க மாட்டேன். இந்த பார், எனக்கு இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. நீ ஏதோ திட்டம் போட்டு தொலைச்சிருக்கிற. ஆளுங்க யாரையோ ஏற்பாடு பண்ணித்தான் அவளை காணாம போக வச்சிருக்கிற. அவ மட்டும் திரும்ப கிடைக்கலன்னு வையி, நீ உயிரோட இருக்கவே முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்க. என் பொண்ணு வாழ வேண்டிய வீடு அது. நான் வேற யாரையும் அங்க வாழ விடவே மாட்டேன். என் பேத்தி அங்க சந்தோஷமா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கிறேன். என் பேத்தி மட்டும் அந்த வீட்டுக்கு திரும்ப வரலன்னு வையி, நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. சார், நீங்க கோவமா பேச வேண்டியதில்ல சார். என் பொண்ணு வெண்பா வரலன்னா நானே உயிரோட இருக்க மாட்டேன் சார். அவளை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் வைராகியமா என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நான் நிச்சயம் அவளை காப்பாத்தி கொண்டு வருவேன் சார். எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு உடனே தகவல் வரணும். இன்னைக்குள்ள என் பேத்தி அங்க வரலன்னு வையி, அங்க நடக்கிறதே வேற. வை போன. பாத்தீங்களாங்க, கதிரேசன் என்னென்னமோ கேக்குறாருங்க. கேட்டாரா? கேட்கதான் செய்வாரு. உறுப்பு இல்லாம இருந்து குழந்தைய தொலைச்சா யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. இதெல்லாம் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போகாதன்னு சொன்னல, அப்பவே யோசிச்சிருக்கணும். உன்னால இப்ப அவரு என்னையும் உனக்கு உடந்தையன்னு கேக்குறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா மல்லி? குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. பேச்சுக்காச்சு அது உன் குழந்தை என் குழந்தைன்னு சொல்லலாம். ஆனா சட்டப்படி வெண்பா அவர் பொண்ணோட குழந்தை, ரேணுகாவோட குழந்தை. அந்த உரிமையை நமக்கு எதை வச்சு மறைச்சிட முடியாது. குழந்தைய நம்ம பத்திரமா வச்சுக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் அவரை இந்த பக்கம் நான் வரவிடாம வச்சிருந்தேன். நீ குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய, என்ன சொல்லி அவரை ஸ்டாப் பண்ண முடியும்? குழந்தைக்கு முன்னாடி யாரும் எனக்கு முக்கியம் இல்ல. எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. என் குழந்தை இல்லாம இருக்கிற துக்கம் என் கழுத்து வரைக்கும் இருக்கு. எனக்கு உன் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. நான் ஏதாச்சும் பேசினேன்னா அந்த கோவம் வெளியில வந்துருமோன்னு தான் பயந்து விலகி போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வெண்பா கிடைக்கிற வரைக்கும் என்கிட்ட நீ பேசாத. என் முன்னாடி வந்து நிக்காத. உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சாப்பாட சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கா. இப்படி சாப்பிடாம இருந்தா இந்த மூஞ்சி எல்லாம் யார்கிட்ட நம்ம இருப்போம்? ஏய் ஏய் எந்திரி எந்திரி. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் தரேன். ஏய் குண்டம்மா, ராத்திரி இந்த சாப்பாடு அந்த பொண்ணுக்கு கொடுன்னு சொல்லிட்டு போனோம்ல, ஏன் சாப்பிட வைக்கல? சொல்லு, ஏன் சாப்பிட வைக்கல? ஏய் இவள அடிக்கிறா. அவங்க சாப்பிட சொன்னாங்க, நான் தான் சாப்பிடல. அடிக்காதீங்க ப்ளீஸ். தம்பி, இனிமே நான் சாப்பிட வைக்கிறேன். தம்பி, இனிமே சாப்பிட வைக்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்கப்பா. நான் ஆண்டி சொல்றத கேக்குறேன். ஆண்டி அடிக்காதீங்க ப்ளீஸ். அப்போ ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடுவியா? நான் சாப்பிடுறேன் அங்கிள். அது ஒழுங்கா சாப்பிடு. ஏய், அங்க குழாய் இருக்கு, கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடணும், புரியுதா? சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரி செல்லம், நீ போயிட்டு வா. டேய் சார்லஸ், ஏய் வா. டேய், நான் போட்ட டிராமா எப்படி இருந்துச்சு? செமையா பெர்ஃபார்ம் பண்றியாக்கா. ஆக்டிங்ல அந்த சொர்ணாக்காவே மிஞ்சிட்ட. அப்படியெல்லாம் பண்ணாதான்டா இந்த தொழில்ல நிக்க முடியும். இப்ப நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறது பெரிய கை. இப்ப மட்டும் அவங்க சொன்ன மாதிரி
4-5 பொண்ணுங்களை அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதாண்டா விலையே. மாசத்துக்கு ஒரு செட்டுன்னு அனுப்பி நல்ல பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம். இங்க பாருங்கடா, இவளை நல்லா சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகணும்டா. ராத்திரி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி பட்னி கிடந்தா. பஞ்ச பரதேசி மாதிரி இருந்துச்சுன்னா யாரா விலை கொடுத்து வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதுக்கு தான்க்கா உனக்கு 2 அடியே போட்டோம். மல்லி, என்னாச்சு? இப்ப எது கழுவுற? வெண்பா பத்தி ஏதாவது? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்புறம் ஏன் இப்படி தேம்பி அழுதுகிட்டு இருக்க? விஜய் இருக்காருல்ல, ஆமா, விஜய்க்கு என்ன மல்லி? விஜய் இப்படி மொத்தமா என்ன கைவிடுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அண்ணி. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.